நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல சோபகிருது வருடத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடியது நமக்கு குரோதி வருடம் தொடங்க போகுது. இந்த பங்குனி மாதம் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பங்குனி மாதம். மங்களகரமான வாழ்வை அளிக்கும் சுபிட்சமான மாதங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தை. திருமணம், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு அப்படின்னு எல்லா சுபகாரியங்களுமே இந்த பங்குனி மாதத்தில் செய்யலாம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நாளை தான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாசி மாதம் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோட ஆட்சி வீடான மீனராசிக்கு செல்லும் நாள் தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசியில தான் சூரியன் சஞ்சரிக்க போறாரு. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுக்கு உகந்த சஷ்டி வருது. இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அன்று ஒரே நாளில் பல்வேறு விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேரும் நாள் தான் பங்குனி உத்திரம். மனக்கஷ்டம், திருமண தடை, காரிய தடை, உடல்நல குறைபாடு அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் போக்கி வாழ்வுல மகிழ்ச்சியையும் எல்லா நலன்களையும் அருளச் செய்யும் இந்த பங்குனி உத்தரம். திருமணமாகாதவர்கள்லாம் பங்குனி உத்திர நாளில் முருகனை வழிபட்டா சீக்கிரமே உங்களுக்குரிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களோட வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல விதமான சிறப்புகளையும் கொண்டது தான் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்துல 2 முரண்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ராகுவும் சூரியனும் மீனராசியில இருக்கிறாங்க. கும்பராசியில செவ்வாய் இருக்குது, அதோட சனியும் சேர்க்கை இருக்குது. புதன் மீனத்துல 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. அன்பான ரிஷபராசிக்காரர்களே, கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், என்னென்ன பரிகாரங்கள்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்யலாம், பரிகாரங்கள் செஞ்சால் எப்படி இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாகவே பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண வசதி அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானமாகி மேசராசியில் இருக்கிறதால குடும்பத்தில் சுப செலவுகளும் அனாவசியமான செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது. திருமண முயற்சிகள்லாம் தாமதமாகலாம். அலுவலக பொறுப்புகள், குடும்ப பிரச்சனைகள் அப்படின்னு அலைச்சலும் பண விரயமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால எதிர்பாராத பண வரவு இந்த மாதத்தில் உண்டு. உங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது செஞ்சரிக்கிறதால தீர்த்த தல யாத்திரையும் துறவிகள் பெரியோர்களோட தரிசனமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்கு உங்களுக்கு அனுகூலமான தீர்ப்பை கொடுக்கலாம். தொழிலில் அவ்வப்போது ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் தொழிலை எப்படி நடத்த போகிறோம் அப்படிங்கிற மன சங்கடமும் வரும். நல்ல நண்பர்களோட ஆலோசனையால் சிக்கல்லிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மனைவியிடம் வாங்கி மகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. சிலர்லாம் குடும்பத்தோடு உல்லாச பயணம்லாம் சென்று வருவீங்க. ஏதாவது ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது தொழிலுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அதை எல்லாத்தையும் நீங்கள் முறியடிப்பீங்க. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண உதவிலாம் கிடைக்கலாம். மாணவர்கள்லாம் கல்வியில் அக்கறை காட்டுறது நல்லது. பெண்கள் பொறுப்போடு நடந்துக்கிறது நல்லது. சகோதரர்களுக்குள்ள அவ்வப்போது ஒரு சில சலசலப்பு வாக்குவாதமும் வரலாம். வியாபாரம்லாம் உங்களுக்கு ஓரளவு நல்ல லாபத்தோட நடக்கும். கையிருப்பு அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்தாலும் உங்களுக்கு செலவுகளும் சேரும்.
மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் சஞ்சரிக்கிறதால தொழில் வளம் அப்படிங்கிறது ஓரளவு சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்காது. கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படும். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அதே நேரம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதால மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். உங்களுக்கு உறவினர்களுக்குள்ள பகையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எல்லா விஷயத்திலையும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதம் முழுவதுமே சூரியன் ராகு அப்படிங்கிற 2 கிரக சேர்க்கை இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களை இணையுது. அதனால் சகோதரர்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுல தடை தாமதங்கள்லாம் வந்து போகும். குடும்பத்தில் மீண்டும் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது தலை தூக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையையும் நிதானத்தையும் எந்த காலத்திலையும் இழக்க வேண்டாம். அடுத்தவர்கள் விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருங்க. பண விஷயத்திலெல்லாம் கூடுதல் கராராக இருக்கிறது நல்லது. ராகு கேதுகளுக்கு உரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் முறையாக செய்துட்டு வரணும். உங்களுடைய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு சிதர் தேங்காய் உடைத்து வழிபட்டுட்டு வாங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கெல்லாம் திடீரென பொறுப்புகள் அப்படிங்கிறது மாற்றப்படலாம். அதனால் எல்லா விஷயத்திலையும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே மாதத்தின் முதல் நாள்லேயே கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியோடு செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. எதிர்பாராத சில மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் செவ்வாய் அப்படிங்கிறதால விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வீண் விரயங்களும் வந்து சேரலாம். யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அதனால் பல பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. தன்னம்பிக்கையும் தைரியமும் சற்று குறையும் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வரலாம் ஒரு சிலருக்கெல்லாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் உங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முடிஞ்ச வரைக்கும் நீங்களே செய்யுங்க. மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கிறத தவிர்த்துக்கணும். அதனால பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. குடும்பத்தில் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் இணைஞ்சிருக்கிறதால உத்தியோகத்தில் ஒரு சில இலாக்கா மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் வரும் உங்களுக்கு. மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலறதுக்கு அவர்களை அனுசரித்து போகிறது தான் நல்லது. பங்குனி மாதம் 13ஆம் தேதி புதன் வந்து வக்கரம் அடைகிறாரு. மீனத்தில் இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலையில அவர் வக்கரமாகி வலிமை இழக்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது. தன பஞ்சமாதிபதியானவர் புதன். எனவே பொருளாதாரத்தில் ஒரு சில சிக்கல்கள் எல்லாமே கொடுப்பாரு. கொடுக்கல் வாங்கலெல்லாம் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அதிபதியாக புதன் இருக்கிறதால பிள்ளைகள் வழியிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். பிள்ளைகளால் விரயங்களும் மன அமைதி குறைவும் ஏற்படும் உங்களுக்கு. நல்ல வரன்கள் வீடு தேடி வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால மனதில் வருத்தம் அப்படிங்கிறது இருக்கும். பங்குனி மாதம் 19ஆம் தேதி தனது உச்ச வீடான மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறாரு. அங்குள்ள புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. உங்க ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெறும் போது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும். புதிய திருப்பங்கள்லாம் உருவாகலாம் உங்களுக்கு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை எல்லாத்தையும் இந்த மாதத்தில் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு தடைகளையும் மீறி உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க போகுது. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் மீண்டும் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்றதால சற்று மனமகிழ்ச்சி அடைவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடும். மக்களிடத்திலையும் வாக்குகள் கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து கொடுக்கணும். மேலிடத்து உத்தரவு இன்றி எந்த விதமான வாக்குறுதியை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் கடைசியில் நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது, நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு ஊதிய உயர்வு, பணி நீட்டிப்பு இதெல்லாம் உண்டு. கலைஞர்களுக்கெல்லாம் சக கலைஞர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. கிடைக்கின்ற வாய்ப்பை கலைஞர்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும். மாணவர்கள்லாம் படிப்புல அதிக கவனத்தை செலுத்துறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரும்.
குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் சுப செலவுகளால் அவ்வப்போது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். குடும்பத்தில் இருக்கிறவர்களை முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க. இந்த மாதம் முழுவதுமே முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4:30 மணியில் இருந்து 6:30 மணி வரைக்கும் இல்லத்து பூஜை அறையிலையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கோ சென்று 5 மண் அகல் தீபத்தில் நெய் தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த நாட்களில் வாகனத்தில் செல்லும் பொழுதும் பயணங்கள் செல்லும் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. குடும்பத்திலையும் சரி வெளியிடத்திலையும் சரி வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ செய்துட்டு வாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பங்குனி மாதம் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.